சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார், முன்ன பின்ன நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணிட்டாக்க கோர்ட்டில் போயிட்டு எங்களால் பதில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணு இவங்க தான் என்னை கடத்தி வச்சுருந்தாங்க, எனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை இவங்க அமைச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சொன்னால் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாதான் அப்படின்ற மாதிரி மூர்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மீனவை நான் சும்மாவே விட மாட்டேங்க, அந்த முத்துவையும் நான் உசுரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேசி என்ன பிரயோஜனம், நம்ம பொண்ணு நமக்கு எப்படியாவது கிடைக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்ம பொண்ணு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுறேன், 12 வயசுலேயே அவளை விட்டு நான் பிரிஞ்சிட்டேங்க. இப்போ கூட நான் எப்பயோ ஒரு டைம் தான் அவளை பார்க்குறேன் பேசுகிறேன், ஆனால் முழுசாக அவள் கூட இருக்கணும்னு இப்போதாங்க நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஆசைப்படுறதுக்குள்ளேயே அவள் வேறு ஒருத்தனை ஆசைப்பட்டு இப்படி கிளம்பி போயிட்டா இல்லையங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முத்துவ மீனாவும் என்னை ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் என் கஷ்டப்பட்ட வளர்த்த என் பொண்ணை அவங்க இப்படி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, சிந்தாமணிக்கிட்ட அப்பா பொண்ணை பெத்தன்ற முறையில் போய் சொன்னாங்க. நம்மளும் சொல்லி பார்த்தோம். அவங்க என்னடன்னு இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம வீட்டாளுங்களாம் வந்ததுனால கொஞ்சம் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம தெருவில் இருக்கிற எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்தது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு அவ்வளோ அத்தனை பேருக்கும் என் அப்பா எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் என் அப்பாவுக்கு ஒன்றுன உடனே இந்த ஊரே திரண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கும் அதை நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது மீனா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு கடைசி நிமிஷத்தில் அவங்களாம் வந்ததுனால தான் அந்த சிந்தாமணியோட ஆட்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போனாங்க. இல்லாட்டி இன்னும் தான் நம்மளை பிரச்சனையில் மாட்டி விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ருதியும் ரவியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா செஞ்சது நல்லது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவும் மீனாவும் சந்திராவை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சத்யா நான் ரேகாவோட கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்தோம்ல, ஏமாப்பில் அதில் ஏதாவது பிரச்சனை வரணும்னு வேண்டான்னு தள்ளி வச்சிட்டிங்களா? வேண்டான்னு தள்ளியெல்லாம் வைக்கல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாமல் ஏதாவது கோயிலுக்கு பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எதுவுமே இல்லாத நம்ம பாட்டியோட வீட்லேயே அவங்க இருக்கிற ஆட்களோட நம்ம ஒரு நாள் முன்னாடியே நீங்களும் சீதாவும் கிளம்பி போயிடுங்க. அங்கே கல்யாணத்துக்கு நீங்களாம் என்னென்ன சம்பிரதாயம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்க. அங்கே பாட்டி உங்களுக்கு துணையாக கண்டிப்பாக இருப்பாங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் முன்னாடியே போயிட்டு எல்லா சம்பிரதாயமும் முடிச்சுட்டு சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கூட துணைக்கு சீதாவையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அருண் மாப்பிள்ளைக்கு சொல்ல வேண்டாமா, அவருக்கு தான் இப்போ சத்யாவை பிடிக்காமல் ஆயிடுச்சுல்ல, அவர்கிட்ட நம்ம இது இப்போ சொன்னாக்க கண்டிப்பாக வெளியே அந்த விஷயம் வெளியில் போயிடும். ஏன்னா ரேகாவோட அப்பாவை அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்கக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டா எல்லா பிளானும் சொதவிடும் அத்தை. அதனால தான் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். மற்றபடி வேறு எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் நான் சொல்ல வரல, புரியுதுங்க அத்தை, ஆனால் இப்போதைக்கு வேண்டாமே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரா கிட்ட சொல்லி நம்ம சீதா கிட்ட பேச சொல்கிறாங்க. சீதாவும் இருந்துட்டு சொல்லுங்கம்மா, நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு நம்ம அங்கே கிளம்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி சீதாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம சந்திரா வந்து மீனா முத்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அவர் நம்ம பேச்சை கேட்டிருந்தா பரவாயில்ல, நம்மளே முறைப்படி எல்லாமே சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி அருண் நடந்துக்கலையாத்த அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிட்டு, சரிங்க அத்தை, உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால், உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்க மாப்பிள்ள, அவங்க அப்பா செய்ய வேண்டியதை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம மனோஜ் இருந்துட்டு ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. உடனடியாக அவர் வர சொன்னீங்களா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க, ஏதோ நல்ல நேரம் பார்த்துட்டு வருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜீவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஜோசியக்காரரும் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இல்லை, எனக்கு ஒரு சம்மந்தம் வந்திருக்கு. ஆனா, ரோகிணி இன்னும் டிவோர்ஸ் பண்ணல. அவங்களே உங்கள டிவோர்ஸ் பண்ணிறதா நேர்லயே வந்து சொல்லுவாங்க. சரிங்க மனோஜ், நீங்க எனக்காக ஒண்ணு செய்ய வேணும். நான் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி உங்களுடைய பர்சனல் அக்கவுண்ட்ல நீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஏன்னா, உங்கள மாரி ஆளுங்கள நாங்க எப்படி தேடி போறது? நீங்களா எங்கள தேடி வரணும்ல. அதனால தான் இப்படி ஒரு ஐடியா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் அந்த ஜோசியக்காரரு இப்படி போறாரு. உடனே டக்குன்னு ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு 5,00,000 ரெடி பண்ணிட்டியா? சீரியஸாக தான் சொல்கிறேன். பணத்தை கொடுத்துட்டியனா கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுருவேன். எனக்கு அந்த பணம் வேறு ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. அதனால தான் உன்னை கேட்க வேண்டியதாக இருக்கேன். நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். ஆனால் நீ என் கூட வந்து சேர்ற மாதிரி இல்லை. உங்கள் அம்மா பேச்சை மீறி நீ என் கூட வந்து சேர்ந்து வாழவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் மட்டும் எதுக்காக நீ வருவனை காத்துட்ருக்கணும்? நான் என் கிறிஷை பார்க்க வேண்டாமா? எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அவனை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் பணத்தை கொடுக்குறியோ அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் பேப்பரில் நானே சைனை போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம விஜய் இருக்காங்க. ஏமா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தூங்கிட்டா உன்னை யாராக கவனிச்சுப்பாங்க? உனக்கு யாராவது இருக்காங்களா? எல்லாரும் அவங்கவுங்க வயிறு நிறைஞ்ச போதுன்னு படுக்க போயிட்டாங்க. ஆனால் நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. உனக்காக காத்துட்டு இருந்து தானே ஆகணும். சீக்கிரமாக உனக்குன்னு ஒருத்தையே எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை எந்த அளவுக்கு விரும்பினது, அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு அடுத்ததான் அந்த புது சம்மந்தம், இதை எல்லா பற்றியும் யோசிச்சுட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மறுபடியும் அந்த ஜோசியக்காரரை வர சொல்லி நீங்கள் சொல்லிட்டு போன உடனே ரோகிணி வந்து நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அதே மாதிரி எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துறாங்கன்னு சொல்லி கேட்டேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பெரிய மில்லியனில் தான் நீ இருக்க போகிற, யாரையும் நம்பி இருக்க மாட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.